பொதுவாகவே கடவுள்கள் மற்றும் கடவுள்களுடைய அவதாரங்களை மையப்படுத்தி வெளியே வர படங்களுக்கு எப்பவுமே பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும். போன வருஷம் வெளியான மகாவதார் நரசிம்மா படம் எந்த அளவு சக்க போட்டுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் கிருஷ்ணர் அவதாரத்தை மையப்படுத்தி கிருஷ்ணவதாரம் முதல் பாகம் படம் வெளியாக தயாராக இருக்கு. ராதையை பிரிஞ்சதுக்கு அப்புறம் துவாரகையில் இருந்து குருஷேஸ்திரம் போர் வர பகவான் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து செல்ற ஒரு காவிய படமா, ஒரு பக்தி பயணமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது மக்கள்கிட்ட கிருஷ்ணருக்கு இருந்த ஆழ்ந்த பிணைப்புகளையும் அன்பு, கடமை, வாழ்க்கையினுடைய ஆழமான அர்த்தங்களை பற்றி அவர் பகிர்ந்து கொண்ட காலத்தால் அழியாத ஞானத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்த படம் கிருஷ்ண பகவானுடைய பயணம் மற்றும் மனிதர்களுடைய உணர்வுகளையும் கலந்த ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அவருடைய காதல் நாயகி ராதா, இன்னொரு பக்கம் அவருக்கு இருக்கக்கூடிய அரசு பொறுப்புகள். துவாரகால கிருஷ்ணருடைய அரசர் பொறுப்புகளில் ஆரம்பித்து குருஷேத்திர போரில் அவருக்கு இருந்த கடமைகள் வரைக்கும் இந்த படத்தில் அழகாக எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தினுடைய டைரக்டர் ஹர்திக் கஜார் நிறைய படங்கள், டிவி சீரியல்ஸ், வெப் சீரிஸ் எடுத்து பல ஹிட் கொடுத்துருக்கார். இதே போல் இந்த படமும் ஒரு ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பிரசாத் பிரம்மாஸ்திரா முதல் பாகம், சிவா, ஹாலிடே, கமாண்டோ 2 உள்ளிட்ட வெற்றி படங்களை எடுத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் இசையில் தாறுமாறா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய புது முகங்கள் நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணராக சித்தார்த் குப்தாவும், ராதையா சுஷ்மிதா பாத்தும், சத்யபாமாவா ஜெயனா, ருக்மணியா, நிவாஷ்னி உள்ளிட்ட நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை 3 பாகங்களாக எடுக்க திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் படம், அதனால் இந்த படத்தை பல மொழிகளில் எடுத்திருக்காங்க. படத்தில் தத்ரூபமான விஎஃப்எஸ் காட்சிகளும் போர்க்காட்சிகள் ரொம்ப தத்ரூபமாக எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மே 7 இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறும்னு எதிர்பார்க்கப்படுது.